காதல். ஆமா, மாப்பிள்ளை யாரு? என்ன பண்றாப்ல? விட்ட மாட்டான் போல இருக்க. என்னையா சத்தத்தையே காணோம்? மாப்பிள்ளை யாருன்னு தானே கேட்டேன். டக்குன்னு கேட்டனே, கொஞ்சம் தடுமாறிட்டேன். அதான் உங்ககிட்ட பணம் வாங்கும்போது சொன்னனே, அப்ப மறந்துட்டேப்பா. அவர் பெரிய ஜமீன். ஓ ஆமா இல்ல, நீ என்கிட்ட சொன்னே இல்ல, மறந்துட்டேயா. ஆமா, எந்த ஜமீன்? அவர் பேர் என்ன? ஆஹா, இந்த பயலுக்கு எக்காரணத்து கொண்டும் நம்ம மாப்பிள்ளை யாருன்னு தெரியவே கூடாது. மாட்டினா சிக்கிக்கிருவோம். என்னையா மறுபடியும் சைலண்ட் ஆயிட்ட? ஹலோ ஹலோ நாகா, ஹலோ ஹலோ நாகா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ. எனக்கு தெளிவா கேக்குது, நீதான் தெளிவா சொல்ல மாட்டேங்கிற. மாப்பிள்ளை எந்த ஜமீன், பேர் என்னன்னு கேட்டேன். ஹலோ ஹலோ. சரியா, டவர் கிடைக்க மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு வந்து கால் பண்றேன் நாகா. ஹலோ ஹலோ. சிக்குவனா? நான் பேசினா உனக்கு டவர் கிடைக்கல. எப்பா உத்தமா, உன் நடிப்பை என்கிட்டயே காட்டுறியா? நான் அடுத்தவங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தவன்டா. ஏண்டா நாகா, உனக்கு விளக்கமா சொல்லி என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுருவனா? உங்ககிட்டலாம் பேசி உழைப்பிட்டுற மாட்டேன். அம்மா, என்னம்மா கையில பாத்தியா? எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்காளா? அவளுக்கு என்ன குறைச்சலு? அவ மகாராணி மாதிரி ஜம்முன்னு இருக்கா. மாப்பிள்ளையும் சரி மத்தவங்களும் சரி கையில அப்படி பாத்துக்கிறாங்க. நாங்க போனப்ப நீ வந்திருந்தா உனக்கே தெரிஞ்சிருக்கும். நீ வராம விட்டுட்ட. உம்மா நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம போனதுக்கு பொண்ணு விட்டு ஒரு புடவையே வாங்கி வந்திருக்கா. என்ன பண்றது? நீ வந்திருந்தா உனக்கு ஒரு புடவை கிடைச்சிருக்கும். நீ வராம போயிட்ட. நீங்களா பாத்துட்டு வந்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். என்னம்மா, பொண்ணு வீட்டுல அம்மாவுக்கு ஏக கவனிப்பு போல. உன் பொண்ணு சந்தோஷமா இருக்காளா? அப்பா அப்படி இப்படின்னு பெருமையா சொல்றத கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாமா. அம்மா, வந்தப்பவே பார்த்தேன் உன் முகம் சரியில்லை. ஆனா அப்பா முன்னாடி கேட்டா எதுவும் பிரச்சனை பண்ணி சரியா பேச விட மாட்டாருன்னு தான் நான் அப்படி சொன்னேன். இப்ப சொல்லுமா, கையல் எப்படி இருக்கா? இருக்கா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உன்னை கட்டி கொடுத்து அனுப்பினப்ப எனக்கு இருந்த சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயம் இப்ப என்கிட்ட இல்ல. ஏமா, கையல் அங்க சந்தோஷமா இல்லையா? யாரு கண்ணு பட்டுதோ தெரியல. என் பொண்ணு வாழ்க்கை இப்போதைக்கு நரகமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவ வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறா. ஆனா அவளோட பேச்சு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு அது நல்லாவே புரியுது. அப்படியெல்லாம் இருக்காதுமா. புது இடம்ல அத பழகிக்க அவளுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அதனால அவ முகம் வாடி இருக்கும். நாமெல்லாம் அத அவளுக்கு ஒரு பிரச்சனை நினைச்சு ஏன் வருத்தப்படணும்? நான் அவ அம்மா கவிதா. இன்னைக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. கையலுக்கு நாம கொடுத்திருக்கிறது சந்தோஷம் இல்ல, தண்டனை. இத நான் எங்க போய் கழுவி என் பாவத்தை தீக்க போறேன்னு தெரியல. அங்க போன என் பொண்ணு சந்தோஷமா இல்லைங்கிறது மட்டும் இல்ல, அவளை சந்தோஷமா இருக்க கூட விட மாட்டாங்க அங்க இருக்கிறவங்கன்னு நல்லாவே புரியுது. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? அப்படி என்னம்மா நடந்துச்சு? அவளுக்கு எதுவுமே முறையா நடக்கலடி. எதுவுமே. ஒரு அம்மாவா நானும் எத்தனைதான் தாங்குவேன். அங்க என் பொண்ணு மனசுக்குள்ள போட்டு பூட்டிக்கிட்டு இனி நமக்கு யாருமே இல்ல, அவதான் அவளை பாத்துக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளா எதையும் சொல்லாம வருத்திக்கிறா. நீ சொல்றத பார்த்தா என்கிட்ட அந்த கமலம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, எங்க வழக்கப்படி குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்னா இருக்க வைப்போன்னு.
நாங்க என் பையன் சூர்யா கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டோம். நீங்களும் உங்க பொண்ணு கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. ஒரு பெத்தவளுக்கு இதை விட வேதனையை யாராலையும் தர முடியாதுடி. அப்படி ஒரு வேதனையை அந்த கமலாம்மா எனக்கு தந்திருக்காங்க. அவளே ஒரு குழந்தை, அவகிட்ட போய் எப்படிடி இத பத்தி சொல்லி புரிய வைப்ப? இனி அந்த கடவுள் தான் அவன் மேல கருணை வைக்கணும். அம்மா, அவ நல்லவம்மா, அவள் அந்த சாமி கைவிடாத. நீ கவலைப்படாதம்மா. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே போட்டோ கொண்டு வந்துட்டானா? ஏன் செல்லண்டா நீ? கொண்டா, இந்தாண்ணா. குடு குடு குடு. அடடே, அசத்தல்டா, பார்க்க கும்முன்னு இருக்கான்டா. சூப்பர். நீ என்ன பண்றேன்னா, இந்த போட்டோவை எனக்கு நேரா என் கண்ணில் போடுறது மாதிரி அந்த சோகத்தில் மாட்டிடு. ஆ, சரிண்ணா, கொடுங்க. இந்தா. அண்ணே, இவன் போட்டோலாம் என்ன இங்க மாட்ட சொல்ற? இந்த போட்டோவை பார்க்கத்தான் சீக்கிரமே பொட்டு வச்சு மாலை போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசை வரும். வரும்ல? வரணும். அதுக்கு தான் இங்க மாட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாவட்டத்தையே ஆட்டி படைக்கிற கிங் மேக்கர் இந்த நாகாவை உள்ள வச்சுட்டு இல்ல. இனிமேலும் உன்னை சும்மா விட்டா இந்த நாகாவுக்கு என்ன மதிப்பு? இந்த நாகா யாருன்னு உனக்கு காமிக்க வேணாமா? பாவம் சின்ன பையன், ஏதோ போஸ்டிங் வந்த வேகத்தில் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா நீ வேகத்தில் பண்ணல, வீரியமா பண்ணிட்ட. உன்னுடைய லெவலுக்கு நீ பண்ணிட்ட. நான் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கணும்ல. உன்னை ஒவ்வொரு நாளும் உடனடுங்க வைப்பண்டா. பத்த வச்சு போராளே, சுத்தி சுத்தி நெஞ்சுக்குள்ள சூறாவளி வீசுதே. என்னாச்சு கயல்? ஏன் பயந்த மாதிரி இருக்க? சொக்க வச்சு போராளே, கிட்ட வந்து ஒன்ன பார்க்க. நீ வர்றதும் உன்னோட ஹஸ்பண்ட் கூட, அதுவும் நான் ஒரு போலீஸ்காரன். யாரோ ஒரு திருட உன்னை கடத்திட்டு போற மாதிரி எதுக்கு இவ்வளவு பயம்? இல்ல, அதெல்லாம் இல்ல. நீங்க காரை ஸ்பீடா ஓட்டுறீங்க, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஸ்பீடா நான் கார் ஓட்டுறேன். கேட்க நல்லதான் இருக்கு, ஆனா உண்மை அது இல்ல. கொஞ்சம் ஸ்பீடா மீட்டர் எட்டி பாருங்க. ஐம்பதை தாண்டல. சரி, என் கூட நீ இப்படி தனியா வர்றது எத்தனை தடவை தெரியுமா? இது 3வது தடவைன்னு நினைக்கிறேன். இல்ல, இது 5வது தடவை. முதல் தடவை
நான் உங்க வீட்டுக்கு கார்ல வந்தப்போ நீ என் காருக்கு குறுக்க வந்து நின்று என்கிட்ட லிஃப்ட் கேட்ட. ரெண்டாவது தடவை நீ நானும் கோயிலுக்கு போனது. மூணாவது தடவை வந்து நான் உன்னை மறுபடியும் உங்க வீட்டில் விட்டுட்டு உன்னை ரெடி ஆயிரு வெளியே போகணும்னு சொன்னது. அப்புறம் நாலாவது தடவை நம்ம ரெண்டு பேரும் என்னோட ஆஃபீஸர்ஸ் கிளப்ல நடந்த காதலர் தின கொண்டாட்டத்துக்கு போனது. இப்போ இது அஞ்சாவது தடவை. இது நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியா போறது. இதுக்கு முன்னாடி நீ ஸ்பீடா போனேன்னு சொல்லி பயந்ததே இல்லை. ஆனா இப்பதான் புதுசா ஸ்பீடா போறது பயமா இருக்குன்னு சொல்ற. உனக்கு விளையாடா கூட போய் சொல்ல தெரியல. அப்படியே நீ ட்ரை பண்ற. ஏய் சாரி சாரி, நான் இனிமே உனக்கு குறை சொல்ற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேமா? நீ நார்மலா இரு. இப்போ பயமே நான் கார் ஓட்டுற விதம் தானே. நான் ஒத்துக்கிறேன். ஆனா குறைக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நான் ஓட்டுற ஸ்பீடை பார்த்து பைக் ஓட்டிட்டு போறவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறானுங்க. இனியும் ஸ்பீடை குறைச்சேன், சைக்கிள்ல போறவங்க கூட என்ன திட்டிட்டே போவான். கார் எடுத்துட்டு வந்ததுக்கு பேசாம பைக்கே எடுத்துட்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் மற்றவங்க கிட்ட திட்டு வாங்காமையாவது போயிருக்க முடியும். நீங்க பைக்குன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகமே வருது. நம்ம முதல்ல எப்போ பார்த்துக்கிட்டோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவரை பார்க்க நீ அவசர அவசரமா உன் ஃப்ரெண்டு மோனிகாவோட ஒன்வேல வந்தப்போ பார்த்தது. அப்போ நீ என்னை ஈஸியா ஏமாத்திட்டு போயிட்ட. நானும் அப்போ ஏமாந்தவன் ஆயிட்டேன். இப்போ வரைக்கும் நான் ஏமாந்துட்டு தான் இருக்கேன். அப்போ நான் ஏமாத்தணும்னு பண்ணல, உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்ததும் குறும்பு பண்ணலாமேன்னு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த குறும்பு கையில் இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்லையே, ஏன்? ஒருவேளை கல்யாணம் ஆனதுனால இப்போ குடும்ப ஸ்திரீ ஆயிட்டோம் அப்படின்னு பொறுப்பு வந்துச்சா என்ன? அடுத்த லாரி ஓனர் சங்க தேர்தல்ல என் தம்பி ராக்கி தான் தலைவரா இருக்கணும். எனக்கு அப்புறம் எல்லாமே அவன் தான். அப்பதான் மொத்த லாரியும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம கடத்தல் தொழிலுக்கு அதுதான் சரியா இருக்கும். அதற்கான ஏற்பாடுகளை இப்பவே கவனிக்க ஆரம்பி, சரியா? வாங்க. வணக்கம். வணக்கண்ணே. அண்ணே, இந்த ஆள் பேர் ஜெகநாதன். என் ஃப்ரெண்டு மூலமா பழக்கமானவர். நம்ம லெவலுக்கு இல்லைனாலும் இந்த கந்து வெட்டி சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டாரு. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. உன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. அண்ணே, நான் உங்களுக்கு கத்தி மாதிரி ஷார்ப்பா இருப்பேண்ணே. என்னைய நம்புங்கண்ணே. அப்போ நான் வரேண்ணே. வரேன் தம்பி. அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். கத்தி மாதிரி இருப்பேங்கிறான். அவன் எவ்வளவு ஷார்ப்புன்னு தெரியற வரைக்கும் உன் கண்காணிப்புல இருக்கட்டும், சரியா? புரிஞ்சுதுண்ணே.
எதுக்கு ரோட பிளாக் பண்ணிருக்காங்க? சார் சார் அவங்க உங்கள் மிஸ்ஸஸ்ங்களா? என் மிஸ்ஸஸ் தான். வணக்கம் மேடம். ஆமா, எதுக்கு இந்த பிளாக்? ஏன் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு? சார், ரூலிங் பார்ட்டி முருகேசன் மேலே ஒரு செக்ஸுவல் அபியூஸ்மெண்ட் கேஸ் வந்திருக்கு சார். அதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கான் அவனை. அவனோட சப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்து மறியலில் ஈடுபட்டு ஒரே ரகலை பண்ணுறாங்க சார். ஆமா, எதுக்கு இந்த பிளாக்? ஏன் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு? சார், ரூலிங் பார்ட்டி முருகேசன் மேலே ஒரு செக்ஸுவல் அபியூஸ்மெண்ட் கேஸ் வந்திருக்கு சார். அதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கான் அவனை. அவனோட சப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்து மறியலில் ஈடுபட்டு ஒரே ரகலை பண்ணுறாங்க சார். பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி இது உடனே கிளியர் பண்ணலாம்ல? வேணும்னா ரூரல் எஸ்பி கிட்ட கேட்டு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கேட்டு வாங்கிருக்கலாம்ல? சார், ஃபோர்ஸ் எல்லாம் வந்துருச்சு சார். இப்போ கிளியர் பண்ணுற வேலையை தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் சார். இங்கேருந்து நீங்கள் போகணுன்னா இந்த பக்கம் ஒரே ரூட்டு தான் சார் இருக்கு. நீங்கள் அர்ஜென்ட்டாக போனோன்னா நான் டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறேன் சார். என்ன ஃபாலோ பண்ணுங்க. வாங்க சார். கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீங்கள் வாங்க சார். கேட்கலையா? போ போ போ. சீக்கிரம் கிளம்பு. சீக்கிரம் போ. வாங்க சார். வாங்க சார். எனக்கு இந்த மாதிரி கலவரம்னாலே ரொம்ப பயம். எதுக்கு பயம்? இதெல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்ந்தாகணும். அதுக்கு இல்லைங்க, இப்படி கலவரம்னாலே கல்வீச்சு, கத்தி வீசுறது, வரவங்க போறவங்களெல்லாம் அடிக்கிறது, கடைங்களை அடைக்க சொல்லி ரகலை பண்றதுன்னு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும். நம்ம வேணா திரும்பி போயிடலாமாங்க? இதுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் எந்த வேலையுமே நம்மளால நினைச்ச மாதிரி பண்ண முடியாது. இவனுங்களாம் அக்யூஸ்டுங்க. இவனுங்களை பார்த்து நம்ம பயந்து போனோம், அது அவங்களுக்கு மேலும் மேலும் தப்பு பண்ண வழி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடும். முதல்ல வார்ன் பண்ணணும். அதுலயும் அவனுங்க அடங்கலையா, அப்புறம் இறங்கி 4 காட்டு காட்டினா தானா தெரிச்சு ஓட போறானுங்க. இது பாரு, நீ காரை விட்டு எக்காரந்து கொண்டு இறங்காத. ஐயோ, என்னடா பாக்குற? Tayal. Tayal.
வந்துரு வந்துரு வா. வா கயல். வந்துரு வந்துரு சீக்கிரம் வா வா. போயிடுங்க அதான் சீக்கிரம். ஒரு வாட்டர் பாட்டில். போலாமா? கயல் பயப்படாத. நாம அந்த இடத்தை விட்டு தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். இங்கே ரூம் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வேணா அப்புறமா போலாம். நான் இருக்கேன்ல கயல். சரி வா. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். வந்து நான் உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் சார். என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க சார். நானும் என் ஒய்ஃபும் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு ரூம் வேணும். தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லா ரூமும் ஆக்குப்பைடா இருக்கு. ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. அதுவும் சுமாரா தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க சார். சரி ஓகே வாங்க சார். ப்ளீஸ் கம். வா. தேங்க்யூ. சரிங்க சார். போங்கம்மா. கயல் நீ வேணா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. இல்ல சின்ன மாமா, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. பரவாயில்ல
நீ போயிட்டு வா. கயல், என்ன இது? சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. நான் சூர்யா பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன ஃபுட் அவைலபிள் இருக்கோ அத 2 பேரும் சாப்பிடுற மாதிரி எங்க ரூம் கொடுத்து அனுப்புங்க. சரி சார். யா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். இமைகள் படபடக்கும் உன் கண்களை பார்க்கிறேன். ஆடடே, இரண்டும் கருப்பு வெள்ளை பட்டாம்பூச்சிகள். நெற்றி தொட்டு காற்றில் ஆடும் உன் ஒற்றை கூந்தலை உற்று பார்க்கிறேன். ஆடடே, வீணை மீட்டும் நான் தான் அதுவோ? சொட்டும் நீர்த்துளிகள் ஒட்டிக்கொண்ட உன் கண்ணன் பார்க்கிறேன். காலை பூத்த பனிரோஜாதானோ? காது மடல்கள் இரண்டில் கொஞ்சி ஆடும் தோடுகள் பார்க்கிறேன். அடடே, இரண்டும் கொடியில் பூத்த சங்கு பூக்கள். என்ன சின்ன மாமா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நீ என்னுள் துடிக்கும் இதய சத்தத்தில் உன் வார்த்தைகள் கேட்கவில்லை அடி. என்ன சின்ன மாமா ஏதோ கவிதையெல்லாம் பேசுறீங்க? கயல், கவிதைலாம் இல்ல, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ஒன்று சொல்லவா கயல்? உன்கிட்ட என்னென்னமோ சொல்லணும்னு தோணுது. ஆனா அதை எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் கவிதை அது இதுன்னு வளர்றேன். என்னன்னு தெரியல, இந்த உலகம் மொத்தமும் என் கண் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு. உனக்கு தெரியுமா கயல், ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவ கண்ணில் வந்து விழறதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். அந்த கொடுப்பனை உங்ககிட்ட தான் எனக்கு கிடைச்சிருக்கு கயல். ஒரு முரட்டு போலீஸ்காரனை கவிஞனாக்குற, துப்பாக்கி பிடிக்கிற கையில உனக்காக ரோஜா பூவை கொடுக்க வைக்கிற. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் போதும், எல்லாமே தூசுதான்னு நொடிக்கு நொடி எனக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்க. எனக்கு ஒரு ஆசை கயல். சொல்லுங்க சின்ன மாமா. கடைசி வரைக்கும் ஒரு பட்டாம்பூச்சியை ரசிக்கிற மாதிரி பத்திரமா பாத்துக்கணும். பட்டாம்பூச்சியா? ஆமா கயல், பட்டாம்பூச்சியை கையில பிடிச்சு நசுக்காம அது அழகா சிறக விரிச்சு பறக்கிறத பாக்கறதே ஒரு தனி சுகம்தான். அந்த மாதிரிதான் நிறைய வண்ணங்களோட நம்ம வாழ்க்கைங்கிற தோட்டத்துல நீ சந்தோஷமா சிரிச்சு பறக்கணும் கயல். அது காலகாலத்துக்கும் நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் கயல். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்மளோட கல்யாணம் நடந்திருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு முடிவு பண்ணி கேட்டப்ப என்னை நம்பி நீ ஏத்துக்கிட்ட. உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும் கயல். ஆனாலும் நீ கொடுத்த இந்த நம்பிக்கை தான்
நான் இன்னும் வாழணும்னு சொல்லுது கயல். கண்ணை கட்டி காட்டுல விட்டாலும் உன் நினைப்பு போதும் கயல். நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்துருவேன் கயல். சொல்லு கயல், என்ன நடந்தாலும் நீ என் கூட இருப்பல்ல? சொல்லு கயல். இப்படியே உன் உள்ளங்கையை பிடிச்சுக்கிட்டே இந்த உலகத்தை சுத்தி வருவா? வண்டி நிப்பாட்டா. என்னடாச்சு? ரிவர்ஸ் ஓடா. ஏய், இங்க ஏன்டா நிறுத்துற? ஏய், முருகேஷ் அண்ணனுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த ஒருத்தர் நம்மள அடிச்சு போட்டு அந்த பொண்ணோட பைக்ல தப்பிச்சான்ல, அவன் வண்டி அங்க நிக்குதுடா. பாத்தீங்களா? ஏய், ஆமாடா. அவனை எங்க ஏரியால வந்து அச்சு போட்டு இங்க வந்து ஒளிஞ்சிக்கலான்னு பாக்குறியா? டேய் வரண்டா. ஏய் வாங்கடா. சீக்கிரம் போடா. கயல், ஒருத்தர்கிட்ட உண்மையை பேசணும்னா அந்த ஒருத்தர் கண்ணை நேருக்கு நேரா பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உன் கண்ணை பார்த்து பேசுறேன் கயல். என் மனசுல இருந்து சொல்றேன் கயல். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழற இந்த வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நான் எப்பவும் பக்கபலமா இருப்பேன். கடைசி வரைக்கும் உன்னை ஒரு பொக்கிஷமா பத்திரமா பாத்துக்குவேன். யார் வேணும்? ஏய், அந்த பைக் ஓட்டிட்டு வந்தான்ல, அவன் எந்த ரூம்ல இருக்கான்? ஏய், எனக்கு நீ முக்கியம் இல்ல, அவன் எங்க இருக்கான்னு சொல்லிரு. உன் உயிராச்சும் மிஞ்சம். மரியாதை எங்க இருக்கான்னு சொல்லிரு. உள்ள மாடியில. ஏய் சார், யாரோ ஒரு ரவுடி கும்பல் உங்களை தேடி மேல வந்துகிட்டு இருக்காங்க சார். எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க சார். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி என் பேரை சொல்லி விஷயத்தை கன்வே பண்ணிடுங்க. சரி சார். மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். என்னாச்சு சின்ன மாமா? பயப்படாத கயல். நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்தா போலீஸ் வர வரைக்கும் நம்ம சமாளிச்சுக்கலாம். ஏய், எல்லாரும் தேடி பாருங்கடா. சரிடா. ஒரு இடத்த விடாதீங்க. சரிடா. ஹலோ, கண்ட்ரோல் ரூமுங்களா? யாரா? வெளிய வா. ஏய், வாங்கடா. யாரா இருக்கீங்க? வாடா வெளிய. ஏய், காதவை தட்டிக்கிட்டு இருக்க, திறக்க மாட்டேங்கற. நல்லா பாறா. இருட்டா இருக்கு, யாரையும் காணும்டா. யாருமே காணும்டா. கத்தி அந்த பக்கம் விட்டு குதி பாரு. நல்லா பாடுறா. நல்லா பாருங்கடா. எனக்கு சந்தேகமா இருக்கு, அங்க போய் பாறா. சரிடா. நல்லா பாருங்கடா. யாரும் இல்லடா. ஸ்கிரீனை விலகி பாடுறா. சரி சரி. யாருமே காணமேடா. தென்பல்ல. எங்க வெளிய போக முடியாது. கீழே போய் பார்க்கலாம். சரி வாடா, கீழே போலாம். இன்னைக்கு அவனை கண்டுபிடிக்காம விட்டுறவே கூடாதுடா. ஆமாடா, வாங்கடா. சரி கிளம்பு. ஆமாடா, அவனை விட்டுறவே கூடாது. அப்படியே
சாரி கயல், இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹையர் ஆஃபீஸர் பார்ட்டிக்கு போய் உன்னை என் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்ட்டி டின்னர்னு நல்லா ஹாப்பியா இருக்கலான்னு தான் வீட்டில இருந்து கிளம்பினோம். இப்படி யாரும் எதிர்பார்க்காத விதமா கலவரம் நடந்து நானும் சண்டை போட்டு உன்னையும் கஷ்டப்படுத்தி நீயும் கீழே விழுந்த இப்ப ரவுடிங்க நம்மளை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஐம் சாரி. அம்மா கூட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் எங்கேயும் போகணும்னு சொன்னாங்க. தனம்மா சொன்னதுனால தான் நம்மளை விட்டாங்க. இப்ப மட்டும் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, தனம்மாவும் திட்டு வாங்க போறாங்க. நான் ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க. இல்ல, முன்ன ஒரு நாள் நீங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போது நான் குறுக்க மறைச்சி நீங்க ஃபைட்டுக்கா போறீங்கன்னு நானும் கூட வரேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்ஷன் பிளாக்கா? மாமா மாமா, நானும் உங்க கூட வரேன் மாமா. ஆமா கேட்ட, அதுக்கு என்ன சொல்ல வர? எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு தெரியாம எப்படி விளையாட்டுத்தனமா நான் கேட்டிருக்கேன் பாருங்களேன். கலவரம், நெருப்பு, சத்தம், இப்ப நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் நடுங்குது. நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீங்க இறங்காதுன்னு சொல்லியும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இறங்கிட்டேன். கீழே விழுந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இன்ஃபேக்ட் நீ இப்படி இறங்கி வந்ததுனால தான் நம்மளால ஈஸியா தப்பிக்க முடிஞ்சது. சோ எல்லாம் நன்மைக்கே. நான் ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன். என்ன? நீங்க சண்டை போடுறத பார்க்க முடிஞ்சதே தவிர பயத்தினால ரசிக்க முடியல. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நீங்க ஃபைட் பண்றத நான் ரசிச்சு பார்க்குற சூழ்நிலை வரும். ஓ அப்படியா? ஃபங்க்ஷனுக்கு வர முடியாம போனதுக்கு சாரி சார். பத்த வச்சு போராளே, சுத்தி சுத்தி நெஞ்சுக்குள்ள சூறாவளி வீசுதே. வெக்கப்பட்டு பேசி பேசி சொக்க வச்சு போராளே, கிட்ட வந்து ஒன்ன பார்க்க ஏதோ தோணுதே. காக்கி சட்டைய விளங்கடிச்சாளு நீ, காவல் எனக்கு ஓ நினப்பு தானடி. நீ தொட்டு போக நூலந்து போன காத்தாடியான நீ. பத்தி குச்சி கண்ண காட்டி பத்த வச்சு போராளே, சுத்தி சுத்தி நெஞ்சுக்குள்ள சூறாவளி வீசுதே. சார் வணக்கம் சார். சார் உங்கள் காரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். அந்த பைக்கையும் உரியவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு சார். நீங்கள் மாற்றிக்கிறதுக்காக உங்களுக்கும் மேடத்துக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை ரிசப்ஷனில் கொடுத்துருக்கோம் சார். அது இருக்கட்டும், சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? ரியாட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சா? ஏஆர் போலீஸ் வந்து சார்ஜ் எடுத்துட்டாங்க சார். இப்போ கலவரம் கண்ட்ரோலில் தான் இருக்குது சார். ஃபர்தராக எந்த இன்சிடெண்ட்டும் நடக்கலை சார். பப்ளிக்கு எந்த இடத்துலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹோட்டல் இன்சிடெண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க.
அது சம்மந்தப்பட்ட ஆட்களை ஓகே சார். அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதை பற்றின ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்புங்க. நான் உங்கள் எஸ்பி கிட்ட பேசிட்டேன். ஷியோர் சார். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் மார்னிங் வீட்டுக்கு போயிடலாம் சார். ஓகே, நான் போய்க்கிறேன். ஓகே சார். என்ன கயல், கிளம்பலாமா இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா? இல்ல வீட்டுக்கே போயிடலாமே. ம், சரி வா போகலாம். என்ன புள்ள செஞ்ச என்ன சுத்திக்கிட்டு வரேனா, புத்தி கெட்டு போயிடுச்சு ஒன்னாலதான். அக்கம் பக்கம் யாரும் இல்ல, குத்த வச்சா மனசதான், சொட்டு சொட்டா சொக்குறேனா அவளாலதான். காக்கி சட்டைய கல்லங்கடிச்சாளு நீ, காவல் எனக்கு உன் நினப்பு தான் நடி. நீ தொட்டு போக நுலந்து போன அத்தாடியா 90. பத்மா, காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே டென்ஷனாவே இருக்கியே. மரமண்ட என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் கிடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் டென்ஷனா இல்லாம சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டா இருக்க முடியும்? ஏன் பத்மா டென்ஷனா இருக்குன்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய திட்டா? எனக்கு திட்டு வாங்குறது ஒன்றும் புதுசு இல்லதான். ஆனா எதுக்கு திட்டு வாங்குறோன்னு கூட தெரியாம இப்பெல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்க. அதை நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு உன்னை திட்டுறேனேன்னு தெரியலங்கிற பாரு. அதுதான் எனக்கு பயங்கர எரிச்சலை கொடுக்குது. அங்க என் சித்திக்காரி அவ பையனுக்கு என் பொண்ணை எப்படியாவது கட்டி கொடுக்கறேன்னு சொல்லி பெரிய புத்திசாலி மாதிரி நடந்து கடைசியில எல்லாத்துலயும் தோத்து போய் இப்ப கடைசியா சீப்ப ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்னு போயிடுங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்ட அதுங்கள குலதெய்வம் பேரை சொல்லி பிரிச்சு வச்சு கேம் ஆடி அது மூலமா அவங்கள நிரந்தரமா பிரிச்சு வச்சு அப்புறம்தான் அந்த அழகு மகனுக்கு என் பொண்ண கட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ திட்டம் போட்டா. ஆனா அவ போடுற திட்டம் எல்லாம் உடனுக்கு உடனே மண்ணா போகுது. இங்க பாரு பத்மா, இப்ப நீ சொன்ன மாதிரியே நான் ஒரு மரமண்டதான். எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே உன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கணும் போல இருக்கியா? பத்மா, நான் எப்பவுமே அப்பாவே தான் பத்மா. என்ன எப்ப வேணாலும் எது வேணாலும் நீ பண்ணிக்கலாம். இப்போ உன்னோட டென்ஷனுக்கு காரணம் என்னன்னு மட்டும் சொல்லு. உங்க அத்தை என்ன சொல்லுச்சு? தேனை சூர்யாவுக்கு கண்டிப்பா கட்டி வைக்கிறேன்னு சொல்லுச்சா? ஆமா. அப்படி கட்டி வைக்கணும்னா இப்ப கட்டிட்டு வந்திருக்க அந்த கயலை இங்க இருந்து துரத்தணுமா? அப்படி துரத்தணும்னா அவங்க 2 பேரையும் சந்தோஷமா இருக்க விடக்கூடாதா? அப்பதானே அவங்கள பிரிக்க முடியும். அட ஆமா, அதுக்கு தானே அத்தை அவங்க 2 பேரையுமே சேர விடாம வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள சேர விடாம வச்சிருந்து இப்ப அவன் கேட்டானா இது அனுப்பி வச்சுதான். நேத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு போனவங்க இப்ப வரைக்கும் வரல. இவங்க என்ன அவங்க பக்கத்திலே உட்கார்ந்து பாத்துக்கிட்டா இருக்காங்க? உன்னெல்லாம் என்ன சொல்லி திட்டினாலும் தப்பே இல்லையா? இந்த லட்சணத்துல உனக்கு புரியுற மாதிரி வேற சொல்லணுமா? இதுக்கு மேல புரியுற மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. புரிஞ்சா நான் ஏன் பத்மா உன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்க போறேன்? நீல என்ன ஜென்மமோ எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு. பத்மா, எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம்? அவரை போட்டு எதுக்கு இப்படி திட்டி பாடுபடுத்துற? எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது கோவம் பத்திக்கிட்டு தான் வருது. என் கோவத்தை யார்கிட்ட காட்ட முடியும்? அப்படி என்ன கோவப்படுத்துற மாதிரி இங்க நடந்துச்சு? நான் நேரடியாவே கேக்குறேன், எதுக்காக அந்த கையில சூர்யா கூட தனி அனுப்பி வச்சீங்க? அவங்க ஆபீஸ் பார்ட்டிக்கு போறதா சொல்லிட்டு போனா, அதனாலதான் நான் அனுப்பி வச்சேன். நேத்து போனவன் இப்ப வரைக்கும் வரலனா என்ன அர்த்தம்? உங்க திட்டம் இங்கேயும் தோக்க போதுன்னு தானே அர்த்தம். அத நினைச்சா எனக்கு கோவம் வராம வேற என்ன பண்ணும் சொல்லுங்க. பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல ஒரு நாள் ராத்திரி பூரா இருக்க வச்சா அது பத்திக்கிட்டு கொழுந்து வெட்டி எரியாமலா இருக்கும். பத்மா, நீ பேசுறது உன் தம்பிய பத்திங்கறத நினைப்புல வச்சுக்கிட்டு பேசு. பயம் என் தம்பி மேல இல்ல,
கூட போயிருக்காளே அந்த கைகாரி கயல், அவ மேலதான். உங்களையே ஏமாத்தி நம்ம ஜமீன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சவ தானே. அவளை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப புரியுதா சித்தி என்னோட கோவத்துக்கு காரணம்? நீ சொல்றது உண்மைதான். ஆனா எனக்கு என் பையன் மேல நம்பிக்கை இருக்கு. என் பேச்சை மீறி அவன் எதுவுமே பண்ண மாட்டான். நீங்க தான் சித்தி இன்னும் பழைய நம்பிக்கையிலே வாக்கு நம்பிக்கைன்னு தெரியுறீங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இல்ல இங்க நடக்குது. பத்மா, சூர்யா கார் சத்தம் மாதிரி தான் கேக்குது. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன காரியம் எப்படி நடந்துச்சு சூர்யா? நல்லா நடந்துச்சுமா. நீ போனாலே நல்லதா நடக்கும் சூர்யா. பூஜைக்கு நேரமாச்சு, நான் பூஜை பண்ண போறேன். எனக்கும் டிராவலிங் டயர்டா இருக்குமா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பேசுறேம்மா. இருக்கதானே செய்யும், ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. பூஜை பண்ண வரலையா? அத்த, நான் எப்பவும் போல காலையில சீக்கிரமே பூஜை முடிச்சிட்டேன் அத்த. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா நான் பிடிக்க போன. சரி, இவங்க எதுக்கு தனியா கூட்டிட்டு போறாங்க? ஓஹோ, கதை அப்படி போகுதா? நமக்கு தெரியாம பல கதை இங்க போகுது போல இருக்கே. மகளுக்கு வர மருமக ஸ்ரீராமனா இருக்கானான்னு செக் பண்ண போறாங்களோ? நாமளும் போய் அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏய், நேத்து தானே விசேஷம், அத முடிச்சிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? எங்கடி போயிட்டு வந்தீங்க? இவ்ளோ நேரம் விசேஷ வீட்ல தான் இருந்துட்டு வரீங்களா? ஏன் இவ்ளோ லேட்டுன்னு கேக்குறல்ல. நாங்க விசேஷ வீட்டுக்கே போகல. நம்ம ஆர்வம் தப்பில்ல போல இருக்கே. இவங்க 2 பேரும் வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அம்மா கமலம்மா, உன் புள்ள உனக்கு வச்சானா ஆப்பு? விசேஷ வீட்டுக்கு போகாம வேற எங்கடி போயிட்டு வந்தீங்க? ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக தான் அவரும் கார்ல கூட்டிட்டு போனாரு. ஆனா போற வழியில ஒரு பெரிய கலவரத்துல மாட்டிக்கிட்டோம். அது சரி, நீ போற இடம் எல்லாமே கலவரம் தானே நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லக்கா, அங்க நிஜமாவே கலவரம் நடந்துச்சு. ஒரு அரசியல்வாதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க ஆளுங்க ஒரே கலாட்டா பண்ணிட்டாங்க. அங்க இருந்து தப்பிச்சு போக பார்த்தப்ப அந்த ஆளுங்க எங்க வண்டியை உடைக்க வந்துட்டாங்க. அத பார்த்ததும் சின்ன மாமா. சின்ன மாமாவா? அது யாரடி சின்ன மாமா? அவருதான் உங்க தம்பி. மாமா, அத்தா, என்னங்க, பாவா, இப்படியெல்லாம் வீட்டுக்காரங்களை கூப்பிடுறத பாத்திருக்கேன். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. சின்ன மாமா. அது சரி, உன் விஷயத்துல எல்லாமே வித்தியாசமா தானே நடக்குது. ஓகே ஓகே, போன இடத்துல என்ன வித்தியாசமா நடந்துச்சுன்னு சொல்லு, அதையும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ராஜி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அவ சொல்றத கேட்கும் போது எனக்கே பயமா இருக்கு. நானும் அப்ப பயந்து போயிட்டேன். அப்பதான் இவர் இறங்கி போய் அவங்க கூட சண்டை போட்டாரு. அந்த கூட்டத்துல ஒருத்தன் கார்ல இருந்து இறங்கின என்ன வெட்டுறதுக்காக ஓடி வந்தான். உன்னதானே இருக்கும்ல. நீங்க தான் அந்நியர் நாட்டு அதிபராச்சே. உங்களை கொலை பண்ண ஒரு கலவரத்தை உருவாக்கி அது மூலமா உன்னை கொல்ல வந்தாங்க. அத நம்ம போலீஸ் ஆபீசர் ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்திட்டாரு இல்ல? ஆமாக்கா, இவர் அங்க இருந்து ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு என்ன உட்கார வச்சுக்கிட்டு வேகமா அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. கார்ல போனவங்க கலவரத்தை பார்த்துட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பைக்ல தப்பிச்சிருக்கீங்க. கேட்கவே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா நீ. நிஜமாதான் அக்கா, அங்க இருந்து பைக்ல வேகமா போனாரு. நான் பயத்திலேயே இருந்தேன். அப்பதான் இவர் அங்க இருந்து ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருந்ததால வா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போலான்னு கூட்டிட்டு போனாரு.
இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். மேல சொல்லு, மேல சொல்லு. அங்க போய் நாங்க ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணலான்னு போகும்போது எங்களை அடிக்க வந்த ஆளுங்களும் இவர் அடிச்ச ஆளுங்களும் என்னையும் இவரையும் அடிக்கிறதுக்காக ஹோட்டலுக்கே வந்துட்டாங்க. உடனே சூர்யா அவர் பின்னாடி நிப்பாட்டி யாருக்கும் தெரியாம உன்னை காப்பாத்திட்டாரு. ஆமா, அப்பதான் போலீஸ் வந்து எங்களை காப்பாத்துச்சு. அந்த கலவரத்திலேயே வண்டியை விட்டுட்டு வந்துட்டோமா, அந்த வண்டியை போலீஸ் வந்து எங்க கிட்ட கொடுத்து நைட் அனுப்பி வச்சாங்க. அதான் வரத்துக்கு லேட் ஆச்சு. சோ நீங்க நைட் வரைக்கும் போலீஸ் பாதுகாப்புல இருந்துட்டு கிளம்பி வரீங்க, அப்படிதானே? ஆமாக்கா. இப்ப அதுதான் முக்கியமா ராஜி. இந்த தர்தரம் புடிச்ச வந்ததுல இருந்து என் தம்பிக்கு ஒரே பிரச்சனையா தான் வந்துட்டு இருக்கு. எல்லாம் இவளோட ராசி தான் காரணம். கையில உன்னை பாக்க உங்க அப்பாவும் மாமாவும் வந்திருக்காங்க. அப்பா வந்திருக்காங்களா? அப்பா என்ன நீங்க முக்கியமான விஷயத்தை கேட்கறதுக்குள்ள இப்படி ஏன் வாய அடைச்சிட்டீங்களே? அப்படி இல்ல, போலீஸ் வந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் எங்க இருந்தாங்கன்னு கேட்காம விட்டுட்டீங்களே. போலீஸ் பாதுகாப்புல சேஃபா தான் இருந்திருக்காங்க. இவங்களும் சேஃபா இருந்திருந்தா ஓகே. நமக்கு என்ன தெரியும்? சூர்யா மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு தடவரல பிரமாதமா பண்ணுவோம். நம்ம கையிலுக்கு நம்ம பண்ணாது எப்படி மாமா? அப்பா மாப்பிள்ளை இங்க பாருங்க, அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரத்துல பார்த்த மாதிரியே இருக்கு. அப்பா எப்பப்பா வந்தீங்க? அம்மா வரலையா? அம்மா நீங்க வருவீங்கன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிருக்காமா. அப்பா அப்போ வாங்கப்பா, நம்ம உடனே நம்ம வீட்டுக்கு போய் அம்மா அக்கா எல்லாரையும் பார்க்கலாம். வாங்கப்பா. அது எப்படி நீ மட்டும் தனியாவா போவ? இதுக்கு முன்னாடி நிலைமை வேற, இனி இப்ப வேற. இங்க பாரு கயல், நீ உன்னோட சூர்யாவோட ஜோடியா தான் போகணும். என்ன நான் சொல்றது? அது இன்னும் சின்ன பிள்ளை தானங்க, அதான் விளையாட்டுத்தனமா ஏதோ சொல்லுது. நான் இப்பத்தான் அதுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்க. இத பார்க்கையிலே இப்ப நீ இந்த உத்தமன் பிள்ளையே இல்ல. என்னடா அப்பா இப்படி சொல்றாருன்னு தப்பா எடுத்துக்கிறாத. நீ வல்லக்கொட்டு ஜமீனோட மருமக. நீ எப்பவுமே இதை ஞாபகத்துல வச்சுக்கணும் கையல். அதுதான் உனக்கு கடைசி வரைக்கும் அடையாளமா இருக்க போகுது. அதுக்காக சொன்னேன். இந்த ஜமீனோட கௌரவம் பெருமை எதுக்குமே கலங்க வராம நீதாம நடந்துக்கணும். புரியுதா? கையலுக்கு இதெல்லாம் புதுசு தானே மாமா, போக போக பழகிக்கும். அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் இருக்காங்க, பிள்ளைக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்ல போறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு? கையல் எனக்கு பொண்ணு மாதிரி தான், நான் இருக்கேன் எடுத்து சொல்ல. அப்பா வந்திருக்காருன்னா உடனே அப்படியே ஓடி வந்துட்ட. அப்பா இங்கதான் இருப்பாரு, உன்னை கூப்பிடாம போக மாட்டாரு. நீ போய் கமலா அக்கா கிட்ட சொல்லிட்டு நீயும் ரெடியாயி உன் புருஷனும் கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நீ வா, முதல்ல அக்கா கிட்ட சொல்லிட்டு வரலாம். வா வா. என் பிள்ளை முகத்துல பெரிய சோகத்தை காணும் அப்படின்னா அவ இந்த சூழலுக்கு வாழ பழகிட்டேன்னு அர்த்தம். பார்த்துக்கலாம், அடுத்து என்ன வந்தால நான் இருக்கேன், சமாளிச்சிட மாட்டேன். பார்ட்டிக்கு போயிட்டு வந்த சூர்யாவோட முகமும் சரியில்லை, பத்தாததுக்கு பத்மா வேற குண்டை தூக்கி போடுறா. நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணா நடக்குதே. அக்கா,
சூர்யா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் அப்படியே இருக்குக்கா. பொதுவா கல்யாணம் முடிஞ்சு மறு வீடு அனுப்புவாங்க. நாம யோசிக்காம இருந்துட்டோம். ஆனா கயல் வீட்ல அது ஞாபகத்துல வச்சு பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. நீங்க என்னக்கா சொல்றீங்க? எந்த காலத்து பழக்க வழக்கம் தானோ இதெல்லாம் இப்ப யார் பாத்துட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அக்கா, ஒரேடே எல்லாத்தையும் மாத்த முடியாதுக்கா. இது காலங்காலமா இருக்கிற ஒரு சம்பிரதாயம். இது எல்லா ஊர்லயுமே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜமீன்ல ரஞ்சித் ராஜேஸ்வரி கல்யாணத்துல கூட இத நம்ம செஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு இதை செய்யாம விட்டா நல்லா இருக்காதுக்கா. என்னக்கா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? சூர்யா கல்யாணத்துல எல்லாமே சம்பிரதாயமாவா நடந்தது? அப்புறம் இதை மட்டும் ஏன் தடுக்க போறேன்? போயிட்டு வரட்டும். அப்புறம் என்ன கயல், நீ போய் ரெடி ஆகு. மத்ததெல்லாம் நான் பார்த்து ஏற்பாடு பண்றேன். ஏய், ஒரு நிமிஷம் இல்ல. நான் சொல்றத நல்லா கேட்டுட்டு போ. நீ முதல்ல இந்த நகை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போ. இவ்ளோ நகைய போட்டு உன் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. உங்க அப்பா எல்லாத்தையும் வித்தாலும் வித்துருவான். அப்பேற்பட்ட ஆளு தானே. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. ஊர் பூரா கடனை வாங்கிட்டு எப்படி கட்டுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கான் உங்க அப்பன். அந்த வீட்டுக்கு இவ்ளோ நகையோட போனேன்னு வை, வீணா அப்புறம் வில்லங்கம் தான் வரும். இப்பவே கழட்டி வச்சுட்டு கிளம்பு. கயல், நீ ரூம்ல போயிரு. அக்கா, எப்ப இருந்து உங்ககிட்ட இப்படி ஒரு முரட்டத்தனம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலக்கா. இருந்தாலும் நீங்க அவகிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா அவ சின்ன பொண்ணு, அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் புரியுற மாதிரி சொல்லி நகைங்களை வாங்கி வச்சிருப்பேன்லக்கா. சில விஷயங்கள் உனக்கு புரியாது தானோ. நான் ஒன்னு சொல்றேன்னு வை, அதுல 1000 அர்த்தம் இருக்கும். சித்தி, அந்த கயல் வீட்ல மறு வீட்டு கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்கான். நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? இது என்ன கேள்வி பத்மா? கல்யாணம் முடிஞ்சா பொண்ணு மாப்பிள்ள மறு வீடு போறதுங்கிறது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரியா சூர்யா விஷயத்துல நடந்தது? அதனாலதான் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற பத்மா? மறு வீட்டுக்கு போகும்போது சூர்யாவை கயல் கூட அனுப்ப வேண்டாம். என்ன பேச்சு இது? மாப்பிள்ளை இல்லாம பொண்ணை மட்டும் அனுப்பி என்ன பிரயோஜனம்? எப்படியும் குலதெய்வ கோயிலுக்கு போகாம அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதானே அவளை உங்க ரூம்ல தங்க வச்சிருக்கோம்.
அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்னா போறத வச்சு அவங்க அப்பன் ஒரு கிரிமினல் ஏதாவது யோசிச்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டானா அப்புறம் தெய்வ குத்தாயிடும்ல. அதுக்காக தான் சொன்னேன். நான் ஒன்னும் இப்ப வேண்டான்லாம் சொல்லல. நாளை காலையில போய் சூர்யா அவளை கூட்டிட்டு வரட்டும். இதனோ அவ சரியா யோசிச்சுதான் சொல்றா. எனக்கும் அவ சொல்றது சரின்னு தான் படுது. இதை எப்படிக்கா சூர்யா கிட்ட சொல்றது? அத நான் பாத்துக்கிறதானோ. முதல்ல நீ அவ போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. போ. ஓ இங்க இந்த கிழவிய கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு. இந்த ஜோசியக்கார கிழவியோட தொல்லை தாங்க முடியலையே. எதுக்கு எடுத்தாலும் சாஸ்திரம் சம்பிரதாயம். முதல்ல இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். இவ்ளோ நகைய போட்டு உன் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. உங்க அப்பா எல்லாத்தையும் வித்தாலும் வித்துருவான். ஐயோ, என்னம்மா என்னாச்சு? ஏன் கண்ணுல இவ்ளோ தண்ணி? கண்ணு வேர்க்குதா? தூசி ஏதாவது விழுந்துருச்சா? Are you okay baby? ஏன் கேக்குறேன்னா, உனக்கு தான் கண்ணுல கண்ணீர் வராது. நீ தான் இந்த வீட்டு மகாலட்சுமி ஆச்சே. ஒருவேளை அது கண்ணீரா இருந்தா கூட மகாலட்சுமி கண்ணீர் விட்டா வீட்டுக்கு ஆகாதுமா. தொடச்சுக்கோ கண்ணீரை தொடச்சுக்கோ. இன்னும் போக போக நிறைய காத்திருக்கு. நீ உன் தகுதிக்கு மீறின வாழ்க்கை ஆசைப்பட்டுட்ட. அப்ப இந்த மாதிரி அவமானத்தை எல்லாம் நீ அனுபவிச்சுதானே ஆகணும். என்ன அப்படி பாக்குற? இது சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமேதான் இருக்கு. இவ்வளவு வசதி அந்தஸ்து இதெல்லாம் இருக்கிற என்னையே இந்த கமலா ஆட்டாட்டுன்னு ஆட்டி வைக்குது. நீ ஒரு அண்ணக்காவடி வீட்டு பொண்ணு, உன்னை விட்டு வைப்பாளா? இனி நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரக வேதனை காத்துட்டு இருக்கு.